தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில இருந்து ஹனேஸ்வர் ராகிசன் ரேகா அவங்க கேட்டிருக்கீங்க. நம்மளோட கல்வி முறை எங்களை வேலை தேடுபவர்களா உருவாக்க பயிற்சி கொடுக்குது. ஆனா வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்குவது அப்படின்றத ஒருபோது நமக்கு கற்பிக்கல. அதுவும் இப்போ நம்ம நாட்டுல வேலை உருவாக்கும் திறமை மிக அதிகமா தேவைப்படும் தருணத்துல படித்த பிறகு எந்த திசையில செல்ல வேண்டும் என்பதையும் அறியாது வெறும் பட்டங்களை பிடித்துக் கொண்டு மாணவர்கள் தள்ளப்படுகிறாங்க. இதுக்கு பதிலா பள்ளிகளிலிருந்தே, அதாவது அந்த இடத்துல இருந்தே மாணவர்கள் தங்கள் உள்ளூர் வளங்களை, தொழில்நுட்பம் மற்றும் படைத்திறனை கொண்டு சிறிய ஆனா நிலையான தொழில்கள், அதாவது நுண் நிறுவனங்கள் உருவாக்கக்கூடிய பயிற்சிகளை கொடுக்கலாமா? இதுதான் நமக்கு மற்ற ஸ்டேட்டுக்கு இருக்கிற வித்தியாசம். இந்த மாதிரி கேள்விகளை கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாத்தீங்களா, அது எங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் தான். நாங்களும் படிச்சோம், அப்பா அம்மா சொல்றதுக்காக படிச்சோம். நாங்க வந்து மார்க்ஸ் வாங்கணும், சர்டிபிகேட்ஸ் வாங்கணும், ஒரு பட்டங்கள் வாங்கணும்னு போகாம அப்படி கேள்வி கேட்கறீங்களா, அப்படி எனக்கு பெருமையாக இருக்கின்றது. இண்டஸ்ட்ரி செக்டர்ல இருந்து ஸ்கூல் வரைக்கும் பார்த்தா இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாதிரியான ஹியூமன் ரிசோர்ஸ் வேணுங்கிறது தெரிஞ்சா ஸ்கூல்ல கரிக்குலம் நம்ம கொண்டு வரலாம். ஸ்கில் டெவலப்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு நம்ம காலேஜ்ல இருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லி தரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பள்ளி சார்ந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராது. அது அப்படியே கையை பிடிச்சி உங்களை கல்லூரிக்கு கூட்டிட்டு போகும்பொழுது நானும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிச்சேன், நானும் ஒரு டாக்டர் ஆனேன், நானும் ஒரு இன்ஜினியர் ஆனேன்னு போயிடாதீங்க. உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் வளர்த்துக்கணுங்கிறதுக்காக அவருடைய கனவு திட்டமாக கொண்டு வந்தப்பட்ட திட்டம் தான் நான் முதல்வன் அப்படிங்கிற அந்த திட்டமே. இந்த திட்டத்தின் மூலம் வருகின்ற அந்த அறிவு சார்ந்த அந்த திறன் சார்ந்து இருக்கின்ற பிள்ளைகளா தான் கொண்டு போய் அடுத்தது நாங்க வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில போய் நாங்க வந்து ஒரு வேலைக்கு சேர அளவுக்கு அவங்களை நாங்க கொண்டு வருகிறோம். எனக்கு ஒரு பெருமையான கேள்வி. உள்ளபடியா எனக்கு இந்த கேள்வியை கேட்டு அவ்வளவு பெருமையா இருக்கு. இந்த கேப்பை கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து எந்த அளவுக்கு அதை வந்து அந்த கேப்பை இல்லாம பண்ணணுமோ, நான் ஸ்கூல்ல இது சார்ந்து நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பா எனக்கான ஒரு கல்லூரி இங்க இருக்கின்றது. இந்த கல்லூரியில முடிச்சோம் எனக்கான வேலை இந்த இண்டஸ்ட்ரி இந்த கவர்மெண்ட் இங்க உருவாக்கி கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இன்னைக்கு ஓரளவுக்கு நாங்க விளைத்து இருக்கின்றோம். கண்டிப்பாக வரும் காலத்தில் நீங்க கேட்கிற இந்த கேப்பே இல்லாம நான் இதை படிச்சேன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் போவேன் அப்படிங்கிற அதற்கான ஒரு கண்டிப்பா ஒரு சிஸ்டம் கண்டிப்பா உருவாக்கப்படும் தெரிவிச்சு.